தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணி விடுறேன். தேன் 1 ஸ்பூன். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ அவர் டீ போட்டுன்னு இருக்காரு. பால் காய்ச்சி வச்சுட்டு போகிறேன். நல்லா ஒரு வாமாக வந்துடுது பால். அதனால வந்து தயிர் வந்து உர ஊற்றி வச்சிட போகிறேன். சீக்கிரமாக வந்து தோஞ்சிடும். க்ளீனிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது. அதனால நான் இப்போ சமைக்க போகிறதில்ல. சும்மா பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு 2 சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எல்லா க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க போகிறேன். பிரெட்லாம் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் தொட்டுக்க போகிறேன்.
இது வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, ஒரு 1 வீக் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சாதம் வச்சு சாதமும் தனியாக 2 பாதியாக பிரித்து வச்சுட்டுருக்கேன். ஒன்று வந்து புளிச்சக்கீரை பொடி பண்ணும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். புளிச்சக்கீரை பொடி போட்டு சாதமும், தயிர் சாதம், அப்புறம் வெண்டைக்காய் கறி, இதுதான் நான் பண்ண போகிறேன். 2 பக்கமும் கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கடாயில் கடலெண்ணெய் விடுறேன். இதில் நம்ம வெண்டைக்காய் கறி பண்ண போகிறோம். ஸோ அது காயட்டும். இதில் வந்து புளிச்சக்கீரை பொடி சாதம் கலக்க போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தாளிக்க போகிறேன். அதில் நல்லெண்ணெய் விடுறேன். ரெண்டும் காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ வெண்டைக்காய் கறிக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க போகிறேன், அப்புறம் வெண்டைக்காய் சேர்க்க போகிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய், தேவையான உப்பு, அப்படியே மூடி வச்சிருவோம், வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாய் வந்து காஞ்சிடுத்து. நம்ம வந்து புளிச்சக்கீரை பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சாதம் பண்ணிடலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுதான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஏற்கனவே காரம் இருக்குது, வேணால் ஒரே ஒரு வத்த மிளகா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கேயும் வந்து கடாயில் எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. சாதம் வந்து வடித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து புளிச்சக்கீரை பொடி சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ புளிச்சக்கீரை பொடி வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நாம இந்த புளிச்சக்கீரை பொடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி எடுக்க போகிறதுல எப்பயாவது தான் எடுக்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேலை நமக்கு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்குங்க இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இந்த பொடின்னு கிடையாது, எந்த பொடி பண்ணி வச்சுருந்தாலும், கசகசா பொடியும் நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி
பருப்பு பொடி, எந்த பொடி, தேங்காய் பொடி, எந்த பொடி பண்ணி வச்சுருந்தாலுமே நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது க்ளீனிங் வேலை இருந்தது, க்ளீனிங் வேலைன்னு இல்லைங்க, எங்கேயாவது வெளியில் போகிற வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பொடி சாதமும் ஒரு தயிர் சாதமும் கலந்துட்டு நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியில் வைக்காதீங்க. நம்ம அடிக்கடி ஒன்றும் பொடி சாதம் சாப்பிட போகிறதில்ல, இன்றைக்கோ ஒரு நாள் எடுப்போம், வாரத்தில் ஒரு நாள் தான் எடுப்போம் நம்ம. அதனால் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த பொடி வந்து நீங்கள் அப்படியே பிசையும் போது என்னாகும், ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு தாளிச்செல்லாம் கூட்டிட்டு பொடியும் போட்டு தண்ணி விட்டு எதுக்கு கொதிக்க விட்டோம்னா எப்படி தெரியுது பாருங்கள், ட்ரையாக இல்லாமல் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு சாதம்? ஸோ இந்த மாதிரி இருக்கும், புளியோதரை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ட்ரையாக இருக்காது. அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணேன். வெண்டைக்காய் நல்லா வெந்துருக்கு. இதில் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம், அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறேன்னு கேட்டிருந்தீங்க. அரிசி மாவு சேர்த்தோன்னா அந்த பாருங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், வெண்டைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பாக வரும். சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகிடும். இப்போ பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? வேகும் போதே ஒன்றோட ஒன்று ஒட்டலை பாருங்கள். ஸோ இது தண்ணி விட்டு தான் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உப்பு போட்டுட்டு மூடி வச்சாலே இதே மாதிரியே நல்லா வெந்து வரும். ஸோ இதை அப்படியே பரத்தி விட்டுருவோம். நம்ம இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து புளிச்சக்கீரை சாதம் வந்து கலந்துட்டோம். அதை கலந்து முடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயம் வாயில் ஆகணுமா, அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சாதத்தில் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். புளிச்சக்கீரை பொடி சாதம் ரெடி ஆகிட்டு ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சின்னு இருக்கு. அதுக்குள்ளே தயிர் சாதம் பிசைஞ்சிக்கலாம். வேணாம், உப்பு போட்டுக்கிறேன். தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். தயிர் சாதத்துக்கு இஞ்சியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு தயிர் சாதம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். இனிப்ப கரண்டி வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். நிறைய பேர் இந்த ஜிபிசி பெருங்காயம் கூட கேட்டிருக்கீங்க. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இந்த கிறிஸ்டல் மட்டும் கிடையாது, பவுடரும் இருக்குது, பெரிய கட்டி பெருங்காயம் இருக்குது, ஸ்கொயர் பெருங்காயம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பேஸ்ட்டும் இருக்குது. அப்புறம் லிங்க்கும் ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். தயிர் சாதமும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துருப்பீங்க ரெசிபி.
புளிச்சக்கீரை பொடியில் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளிச்சக்கீரை பொடி ட்ரை பண்ணலைன்னா நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் வந்து தயிர் வந்து புறக்குத்தி வச்சுருந்தோமா, நல்லா தோஞ்சிட்டு பாருங்க. ஸோ எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மல்டி மில்லட் சப்பாத்தி அந்த மிக்ஸில் தான் நான் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சாமை பண்ணி காமிச்சேன் இல்லையா, சாமை பொங்கல், அப்புறம் தோசையெல்லாம் பண்ணி மல்டி மில்லட் தோசையெல்லாம் பண்ணி காமிச்சேன் இந்த திரு ஃபுட்ஸ், அதில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன போட்டிருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். கருப்பு கவுனி அரிசி, சாமை, வரகு, குதிரைவாளி, திணை, கோதுமை இதெல்லாம் தான் சேர்த்து அரைச்சிருக்கு. இதை வந்து லூப் வார்ம் வாட்டரில் பிசைஞ்சிக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊறணும். உப்பு போட்டு நம்ம மாவு மட்டும் லூப் வார்ம் வாட்டரில் பிசைஞ்சிக்கணும். கை பொறுக்கும். ஆமாம், கை பொறுக்கிற கரெக்டாக வந்து நம்ம சைஸை பொறுத்து எடுத்துக்கிற அந்த உருண்டை சைஸை பொறுத்து இருக்குது. 13லேருந்து ஒரு 15 சப்பாத்தி வரைக்கும் வரும். தேவையான உப்பு, வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து மாவு பிசைஞ்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. மூடி வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி பண்ண ஆரம்பிக்கலாம். தொட்டுக்க எனக்கு தயிர் பச்சடி தாங்க. சரி, நான் வெங்காயம் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தயிர் பச்சடி தானே ரொம்ப பிடிக்கும், அதனால அதே பண்ணிடுறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து சப்பாத்தி வந்து உருட்டி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் வந்து 10 உருண்டை வந்திருக்கு எனக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த சைஸில் உருட்டிக்கிறோமோ அதை பொறுத்து தான் சப்பாத்தி. நான் எனக்கு 10 வந்திருக்கு. ஸோ விட்டுடலாம். சப்பாத்தி ரெடி ஆகிட்டு, இந்த பக்கம் வந்து தயிர் பச்சடியும் நான் ரெடி பண்ணிட்டேன். எப்பயும் போல தான் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தயிர், உப்பு, அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சிம்பிளான ஒரு தயிர் பச்சடி தான் இது. ஸோ இதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா சப்பாத்தியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப நாள் ஒன்று வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? நல்லா லேயராக வந்து பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பக்கம் நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கூட பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து என்ன வேணாலும் தொட்டுக்கலாம். அது இதுதான் இல்லை, குருமாவோ இல்லைன்னா வந்து என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து சிம்பிளாக தயிர் பச்சடி தான் தொட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்டி மில்லட் சப்பாத்திக்கு வந்து நம்ம ஊறுகாய் இல்லைனா பருப்பு இதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அதுவும் நம்ம மேலே நெய்யை தடவிட்டு சாப்பிட வச்சுக்கோங்களேன், இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவங்களுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ப்ளாக் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன்.